இந்த நாட்டிலே தமிழர் தாயகமெங்கும் அந்த நாளை ஒரு கரிநாளாக பிரகடனப்படுத்தி பல போராட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே வடக்கிலே கிளிநொச்சியிலும் கிழக்கிலே மட்டக்களப்பிலுமாக இந்த கரிநாள் அனுஷ்டிப்பு நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. தமிழர்களை பொறுத்த மட்டில் பிரித்தானியர்கள் 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து இந்த நாட்டை ஒரு சிங்கள தேசியவாதத்திடம் கையளித்ததில் இருந்து தமிழர்கள் தொடர்ச்சியாக அந்த நாளை ஒரு கரிநாளாக அனுசரித்து வருகின்றார்கள். ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்டிலே பல்லின மக்கள் வாழுகின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த நாட்டினுடைய சிங்கள தேசியவாதத்தினுடைய ஆட்சியாளர்கள் பிரித்தானியர்கள் கையளித்ததில் இருந்து இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏனைய மக்களை அடக்கி ஒடுக்கி அடிமைப்படுத்தி வருகின்ற ஒரு நிலைமையினாலேயே இந்த நாளை சிறுபான்மை மக்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருக்கின்ற இந்த மக்கள் அதை ஒரு கரிநாளாக அனுசரித்து வருகின்றார்கள். உண்மையிலே இந்த நாடு ஒரு செழிப்பாக ஒரு வளர்ந்து இந்த தெற்காசிய பிராந்தியத்திலே ஒரு முன்னிலையாக திகழ வேண்டிய ஒரு நாடு துரஷ்டவசமாக இந்த ஆட்சியாளர்கள், சிங்கள தேசியவாதத்தினுடைய ஆட்சியாளர்கள் தங்களுடைய நலனுக்காக தங்களுடைய பௌத்த சிங்கள தேசியவாதத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டு செல்லுகின்றமையினால் இந்த நாடு அபிவிருத்தி பாதையிலிருந்து வளர்ச்சி பாதையிலிருந்து மிகவும் பின்தங்கிய நிலையிலே காணப்படுகிறது. உண்மையிலே அந்த ஆட்சியாளர்களை பொறுத்த மட்டில் தமிழர்கள், குறிப்பாக தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்டு வருகின்ற இந்த நிலையிலே பெரும்பான்மை மக்களாக இருக்கிற எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கின்ற சிங்கள மக்கள் இந்த நாளை ஒரு சுதந்திர நாளாக கருதி அவர்கள் கொண்டாடினாலும் அந்த மக்களும் இந்த நாளை ஒரு கரிநாளாகத்தான் அவர்கள் அனுஷ்டித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், வளர்ச்சி பாதை என்பது அந்த வளர்ச்சி பாதையை தடுப்பது சிங்கள தேசியவாதம். இந்த நாட்டிலே ஒரு இருக்கின்ற அடிப்படை சட்டம், இதுக்கு அடிப்படையாக இருக்கின்றது இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு. இந்த அரசியலமைப்பு என்பது 1948க்கு பிறகு ஒரு ஒற்றையாட்சி அரசியலமைப்பாக இருக்கின்றமையினால், இது ஒரு அடிமை சாசனமாக இருக்கின்றமையினால், இந்த அரசியலமைப்பினுடைய இருக்கின்ற சட்டங்கள் ஒரு இனத்தை அடக்கி ஒடுக்கின்றது. அந்த அடக்குமுறை என்பது சிங்கள மக்களை முழுமையாக பாதிக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கிலே நடைபெறுகின்ற கரிநாள் நிகழ்வுகள் அது சிங்கள மக்களுக்கும் பொருத்தமானதாகத்தான் அமைகின்றது. ஆகவே இந்த நிலப்பாட்டிலே சிங்கள தேசம் இந்த நிலைமைகளை விளங்கி கொண்டு இனியாவது அடிப்படை பிரச்சனைக்கு காரணமாக இருக்கின்ற அந்த ஒற்றையாட்சி அரசியலமைப்பை மாற்றி அதனை ஒரு சமஷ்டி கட்டமைப்பாக, அதாவது இந்த நாட்டில் இருக்கின்ற பல்லின மக்கள் சம உரிமையோட, சம அந்தஸ்தோட, சுய நிர்ணயத்தோடு அவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு இந்த சிங்கள தேசியவாதம், குறிப்பாக ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும். அவ்வாறு முன்வருகின்ற பட்சத்தில் மட்டும்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்பலாம். இங்கே அடிப்படை காரணமாக இருக்கிறது இந்த அடிமை சாசனம். ஆகவே நாங்கள் இப்போ எங்களுடைய மக்கள் தமிழர்கள் தான் நசிக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு மமதையில் இந்த ஆட்சியாளர்கள் இருப்பார்களாக இருந்தால் இந்த நாடு மீண்டும் மீண்டும் ஒரு படுகொலிலே தள்ளப்படும். ஆகவே இந்த நிலைமைகளை இந்த ஆட்சியாளர்கள் உணர வேண்டும். இன்றைக்கு 1949 கல்லோயா திட்டம் முதல் இன்றைக்கு 2009க்கு பிறகு இந்த கிபுலோயா திட்டம் வரைக்கும் தமிழ் மக்களுடைய தமிழர் தேசம் குறிவைக்கப்பட்டு இந்த அடிமைப்படுத்தப்பட்டு அந்த தேசம் அழிக்கப்படுகின்றது. அந்த ஒற்றையாட்சி அரசியல் கட்டமைப்பு தான் தமிழர் தேசத்தை அழிக்கின்றது. ஆகவே அந்த கட்டமைப்பை மாற்றுவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முன்வர வேண்டும். இந்த சர்வதேச நாடுகளும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் சுதந்திரம் இந்த நாட்டுக்கு பிரித்தானியர்கள் இந்த கையளித்ததிலிருந்து, அதாவது பெரும்பான்மையின மக்களிடம் இந்த நாட்டை கையளித்ததிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தை மக்கள் தொடர்ச்சியாக இந்த நாளை ஒரு கரிநாளாக அனுஷ்டித்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே வடக்கிலும் கிழக்கிலும் இந்த கரிநாள் அனுஷ்டிக்கப்படுகின்றது. வடக்கிலே பல வர்த்தக நிலையங்கள், பல பொது அமைப்புகள் தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவதாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று கிழக்கிலும் கிழக்கில் இருக்கின்ற அத்தனை வர்த்தக நிலையங்களும்
பொது அமைப்புகளும் எங்களுடைய மக்களும் ஏனைய மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் வந்து இந்த போராட்டத்துக்கு முழுமையாக ஒத்துழைத்து வடக்கிலே யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த போராட்டம், அதே போன்று கிழக்கிலே இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், அதே போன்று காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுகளின் சங்கம் மேற்கொள்கின்ற இந்த போராட்டத்துக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து வலிச்சேர்க்க வேணும் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.